ரீசெண்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை சிம்ரன் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமான ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சிம்ரன் அவர்கள் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடிப்புல வந்து வெளியான 2 படங்கள் அதாவது ஒரே மாசத்துல வந்து வெளியானுச்சு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சப்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அப்படிங்கிற நம்மளோட அஜித் சார் படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சூப்பரான ஒரு அவார்ட் வந்து இப்ப பேக் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்ட் ஷோல அவங்க சொன்ன வார்த்தை வந்து இப்ப சர்ச்சைக்குரிய விஷயமா வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இப்போ ரீசென்ட்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஹீரோயின் அவங்க வந்து ரொம்ப அழகா ஒரு வெப் சீரிஸ்ல வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்த முன்னே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அதனால அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன நீங்க இந்த மாரி ரோல்லாம் சூப்பரா பண்றீங்களே, எப்படி இந்த மாரி ரோல்லாம் சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க உடனே வந்து அடுத்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டப்பா ரோலுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா ரோலே ரொம்ப நல்ல ரோல். பட் நீங்க வந்து ஆன்டியா நடிக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டக்குன்னு இந்த பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ரன் அவர்கள் இந்த விஷயத்த வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. இத சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்ல முடியும். சிம்ரன் அவர்கள் யார குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அது வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜோதிகா அவர்கள வந்து சொல்றாங்க. இல்ல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, லைலா அவர்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கொஸ்டின் மார்க் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்துக்கு லைலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் டாக் வந்து பண்ணியிருக்காங்க. லைலா அவர்கள் Instagramல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சிம்ரன் அவர்கள் உங்கள தான் குறிப்பிட்டு சொன்னாங்களா? நீங்க தான் சிம்ரன் அவர்கள்ட்ட இப்படி பேசுனீங்களா? எதனால இப்படி பேசுனீங்க? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து லைலா அவர்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு லைலா வந்து திருப்பி கமெண்ட்க்கு வந்து ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க நம்மளால சொல்ல முடியும். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி விஷயங்கள என்னைக்குமே பேச மாட்டேன். நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவான பெர்சன். நான் அந்த மாரி விஷயத்த யார்கிட்டயுமே அப்படி தெரிவிக்க மாட்டேன். நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லைலா அவங்க பியூட்டிஃபுல்லா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லைலா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து அதே Instagramல அந்த கமெண்ட் ஃபீல்ட்ல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ஜோதிகா தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஜோதிகா தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அது எல்லாத்துக்கும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லைலா அவர்கள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இத வந்து பண்ணதுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து இப்போ ஜோதிகா தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிகா அவர்கள் வந்து ரீசென்ட்டா நடிச்ச வெப் சீரிஸா வந்து பார்த்தீங்கன்னா, டப்பா காட்டல். இந்த டப்பா காட்டல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ரோல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாரி ரோல் வந்து நீங்க ப்ளே பண்ணது அப்படிங்கிறத சிம்ரன் வந்து சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்கள் ரொம்ப ஆங்கிரியா ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டப்பா ரோலே பரவால்ல. உங்கள மாரி ஆன்டி ரோல் நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. இந்த மாரி விஷயத்த வந்து ஜோதிகா அவங்க ஓப்பனா பேசுனது மிகப்பெரிய தவறான ஒரு செயலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் யார் வந்து இத கிளாரிட்டியா சொன்னாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயின்ஸ்குள்ள இப்படி ஒரு சண்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சொசைட்டில வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கலாம். பட் ஒவ்வொருத்தருக்குள்ள இன்னொருத்தர் வந்து இந்த மாரி விஷயங்கள பேசுறது மிகப்பெரிய ஒரு தவறான செயலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ரன் அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து நெறைய திரைப்படங்கள் இப்ப வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியாக இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ரன் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாரி நீங்க யார் யாரெல்லாம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கேரக்டர்ல அவங்க எவ்வளவு சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.